ஷூட்டிங் போயிருந்தேன் இந்த பிராண்டன் ஜாக்சன் அவங்களோடலாம். அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் போட்ட மியூசிக் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் தான் போடுவேன். அது கேட்டு தான் எனக்கு அனுராக் கஷ்யப் வந்து கேங்ஸ் ஆஃப் வாசேபூர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தாரு. எனக்கு என் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் எனக்கு இது வரும் நான் நிறைய திருப்பி அரைச்சிட்டு ஓடிடுறேன்னு என்னால் பண்ண முடியாது. அதான் என் பிரச்சனை. எனக்கு கம்ஃபர்ட்டில் இருக்கவே பிடிக்காது. when I took ஆயிரத்தில் ஒருவன் மியூசிக்காக எனக்கு இட்ஸ் ஸ்கேர்ட் மீ. லைக் ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கே நம்ம பண்ண முடியுமா. நான் நாச்சியார் எடுக்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயோ பாலா சார் கிட்ட நடிக்க போகிறோமே அடிப்பாரா இல்லை நம்மளால் பண்ண முடியுமா கேரக்டர் பேஸ்டாக. ஐ திங்க் யுவர் ஒர்க் ஷுட் ஸ்கேர் யூ அண்ட் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கலன்னா அப்படியே ஜாலியாக இப்படியே அரைச்சிட்டு நல்லா ஏமாற்றிட்டு ஓடிடுவேன்னா என்னால் முடியாது. ஸோ ஓகே, வாட் யூ திங்க் அஸ் ஒரு பெரிய ரிஸ்க் நாங்கள் எடுத்தோன்னா என்ன மாதிரியான ஒரு ரிஸ்க் சொல்லுவீங்க? எல்லாமே ஆக்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டண்ட் ரிஸ்க்கு தான். நாச்சியாரில் வந்து அந்த ஃபுல் படம் ஐ ஹேட் டு புட் அ சீட் இன்சைட் மை ஐ அண்ட் ஆக்ட் அண்ட் ஐ ஹேட் டு பெயிண்ட் மை ஹோல் பாடி இன் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ எவ்ரிடே எனக்கு மேக்கப் அவ்வளோ ஆகும். ஸோ எவ்ரிடே இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டண்ட் ஒன்று செல்ஃபியில் போட்டிருந்தேன். சிவமஞ்சள் பச்சையில் பைக்கில் வந்து போய் விழுந்தேன் நான். ஒரு கிராஃப்டில் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். நம்ம அதை கிராஸ் பண்ணணும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் அண்ட் கம். ஜியோ பிரகாஷ் தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு, எதனால் இவ்வளோ படம் பண்ணுறாருன்ற மாதிரி லைக் உண்மையிலே ஒரு ஆக்டிங் கரியர் மேலே ரொம்ப பேஷனேட்டாக இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. நம்ம பயங்கரமாக எதிர்பார்ப்போம் ஒரு படத்தில். அந்த படம் ஒன்றுமே நமக்கு பண்ணாது. நம்ம சாதாரணமாக வேலை செய்வோம். அந்த படம் பயங்கரமாக பண்ணோம். ஸோ அதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? ரொம்ப ஒரு படம் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தது, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாத சமயம்லாம் இருந்தது. அதெல்லாம் இருக்குது, நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி சொல்கிறது, அது லிஸ்ட்டு உங்களுக்கே தெரிய வரும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அதை எதிர்பார்க்காம நம்ம ஒர்க்கப் பண்ணிட்டு போயிட்டோம்னாலே நம்ம அதில் சரியாக பண்ணோமா, நம்ம கடைசியில் திரும்பி படத்தை போட்டு பார்க்கும்போது are you like happy with what you did? ஸோ அந்த அனலைசேஷன் நடக்கும், வாட் வென்ட் ராக் அனாலிசிஸ் இருக்கும் எப்பவுமே. பண்ணால் தானே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் வந்து 2014 வந்து ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டார்லிங். கம்போசராக 2006 ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் ஐ எம் தேர்னா ஐ ஷுட் பி ஹாவ் செல்ஃப் அனலைசேஷனில். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஐ ஒர்க் ஸோ ஹார்ட். ஓகே. அண்ட் கன்ஃபெஷன் ஆஃப் இன்ஜினியர் போல் கன்ஃபெஷன் ஆஃப் ஜீவ் பிரகாஷ்னு வச்சா அதில் ஒரு ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் என்னவா இருக்கும்? கன்ஃபெஷன் நான் ஏன் உங்ககிட்ட பண்ணணும், நான் வேற எங்கேயா கன்ஃபெஸ் பண்ணுவேன். எப்போ வந்து நீங்கள் உணர்ந்தீங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வரோம், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி காமிக்கலாக நிறைய படங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் பண்ணீங்க, எப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஒரு 5 பேர் அடித்தா ஆடியன்ஸ் நம்புவாங்க, கை தட்டுவாங்க, இவனால ஸ்க்ரீன் ஏஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தையே அப்படி பண்ணிங்கன்னா வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இட் டேக்ஸ் சம் டைம். இப்போது அந்த ஸ்க்ரீன் இப்போ ஒரு படம் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பார்த்து ஒரு பாயிண்டில் அதுக்கு ஸ்க்ரீன் ஏஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு 14-15 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் தென் யூ கேன் கெட். எந்த படத்தில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? லைக் ஐ எம் ரெடி ஃபார் தட். செல்ஃபி தான். செல்ஃபி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம், ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபிலிம். நான் இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணேன், ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இவர் ஆக்டே பண்ண மாட்டார் அப்படின்னாங்க. தென் அதை வந்து நாச்சியாரில் அதை என்னால் உடைக்க முடிஞ்சுது. திருப்பி சிவப்பஞ்சல் பச்சையில் ஃபேமிலிஸ் கிட்ட போக முடிஞ்சுது. திருப்பி டார்லிங் அந்த பேச்சுலரில் வந்து ஒரு ஆக்டராக என்னால் திருப்பி பண்ண முடிஞ்சுது.